ஹாய் கைஸ் அப்படி இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ரொமான்ஸ் இன் தி ஹவுஸ் எபிசோட் நம்பர் 2. எபிசோட் ஸ்டார்ட்ல இங்க ஹவுசிங் ரீஅரேஞ்ச்மெண்ட் ப்ராஜெக்ட் வருது. அதுக்காக தான் இந்த விழாவை முன்னாடியே வாங்கியிருப்பாரு. அதை பார்க்க வரும்போது தான் அம்மா கத்துற சத்தம் கேட்கும். என்ன சத்தம்னு அப்பாவும் பார்க்க போன இடத்துல தான் ஃபேமிலிக்கு ஒரு சர்ப்ரைஸ் கொடுத்துருப்பாரு. இப்ப அப்படியே ஜாக்கு ஷாக் ஆகி ஏன் உயிரோடு இருக்கீங்க? இல்ல எப்படி? அப்பதான் அப்பா சொல்வாரு, நான் தான் புது ஓனருன்னு. ஜாக்கும் நாங்க இங்கதான் இருக்கோம்னு தெரிஞ்சுதான் இந்த வில்லாவை வாங்குனீங்களான்னு கேட்க, அப்பா அப்படியே நினைக்கிறேன்னு கேட்பாரு. இவங்க யாரு வேணும்னு தொட்டி விட்டாங்களோ அந்த அப்பா இப்ப வீட்டு உணர கம்பேக் கொடுத்திருக்காரு. 11 வருஷத்துக்கு முன்னாடி அம்மாக்கும் அப்பாக்கும் டிவோர்ஸ் ஆகும். பசங்களோட கஸ்டடி அம்மா கிட்டதான் வரும். அப்பா அப்பவே லாஸ்ட் சான்ஸ் கேட்பாரு. ஆனா அம்மா கொடுக்கறதுக்கு தயாரா இல்ல. கடைசி அப்பா என் கூட வாழ்ந்த நாட்கள்ல உனக்கு எப்படி இருந்துச்சுன்னு கேட்க, அம்மா உங்க கூட இருந்த நாட்கள்லே பெஸ்டான விஷயம்னா என் பசங்க மட்டும்தான், மோசமான விஷயம்னா நான் உங்களை மீட் பண்ணது தானே சொல்லிட்டு அம்மா போயிடுவாங்க. இவங்க டிவோர்ஸ்க்கு ஒரு காரணம் இருக்கு. அப்பா அத்லெட்டா இருப்பாரு. சின்ன வயசுல மேரேஜ் பண்ணிப்பாரு. அதுக்கப்புறம் ஸ்போர்ட்ஸை குவிட் பண்ணிட்டாரு. நிறைய பிசினஸ் ட்ரை பண்ணிருப்பாரு. எல்லாமே ஃபெயில் ஆயிடுச்சு. டம்ப்ளிங் வித்யாமனு அடம் பிடிச்சி ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு அட்வான்ஸ் கொடுத்திருப்பாரு. ஆனா அந்த ரெஸ்டாரண்ட்ல அழிவி போன ரேடிஷ் யூஸ் பண்றதா பேன் பண்ணிட்டாங்க. இப்போ இந்த விஷயம் தான் டாக் ஆஃப் த வில்லாவா மாறும். எல்லாரும் இதை பத்தி தான் பேசிட்டு இருப்பாங்க. ஆனா அப்பா வந்தது ரிவெஞ்ச் எடுக்கிறதுக்கு தான் இல்ல. இப்ப அந்த ரியல் எஸ்டேட் ஏஜென்ட் கிட்ட தான் பேசிட்டு இருப்பாரு. எந்த ஃபேமிலிக்கும் அந்த வில்லா விட்டு போறதுக்கு விருப்பம் இல்ல. அதனால நான் 302 யூனிட்லயே ஸ்டே பண்ணிக்கிறேன்னு சொல்வாரு. போன ஓனர் எந்த போனாரே அந்த வீடு. இப்ப ஃப்ரெண்டும் கார்ல இருக்கும்போது நீ ஓகேவாடான்னு கேட்க, ஹீரோ தீ பிடிச்ச பிளேஸ்ல தான் ஸ்டே பண்ண போறாராம். இவருதான் ஹீரோட ஃப்ரெண்டு, அசிஸ்டன்ட், பிசினஸ் பார்ட்னர் எல்லாமே. வாழ்க்கையில முக்கியமான விஷயம் என்ன? நம்ம எக்ஸ் முன்னாடி செம்மையா வாழ்ந்து காட்டுறது. அதுக்கான ப்ராசஸ்ல தான் இப்ப ஹீரோ இருக்காரு. முதல்ல போய் எக்ஸ்பென்சிவான ஐட்டம் எல்லாம் வாங்குவாரு. டிவி, வாஷிங் மிஷின், ஃப்ரிட்ஜ், மசாஜ் சார்னு எல்லாம் வாங்குவாரு. பில்ல பார்த்தா 10 மில்லியன் காட்டும். எக்ஸ வெறுப்பேத்துறதுக்கு இவ்ளோ செலவு பண்ணுமா? இதுக்கு எக்ஸ மன்னிச்சே விட்டுலாம். இவ்ளோத்தையும் செலவு பண்ணிட்டு ஹீரோ கடைசியா கேட்கறது ஃப்ரீ கிஃப்ட். அங்க இருக்கிற சைனா செட்டும் ஏர் ஃப்ரையரும் கொடுப்பாங்களாம். இவ்ளோ செலவு பண்ணி எல்லாமே ஹீரோ வாங்கியிருக்காரு. எனக்கு தானே எல்லாமே கொடுக்கணும்னு கரெக்டா கேட்டு வாங்கிப்பாரு. இப்போ அந்த தீ பிடிச்ச விட ரிப்பேர் பண்ணிட்டு இருப்பாங்க. அங்க வந்து ஜாக்கு அப்பா பார்த்தோன்னே கண்ணுல டப்புன்னு அடிச்சுப்பான். என்னடா ஆச்சு உனக்குன்னு கேட்டா, அப்பா உண்மையான பாக்குறேன். கை, காலு, கிட்னி, ஹார்ட் பீட் எல்லாம் இருக்கு. மூஞ்சில கண்ணு மூக்கெல்லாம் இருக்கு. உண்மையாவே நீ அப்பான்னு கேட்க, அப்பா என்னடா உன் பிரச்சனைன்னு கேட்பாரு. ஜாக்கு அன்னைக்கு ஆன்ட்டிக்கு கால் பண்ண, நீ செத்துட்டதா ஆன்ட்டி சொன்னாங்களே. அதுக்கு அப்பாவும் உங்க ஆன்ட்டி எப்பவுமே கோவத்துல தானே சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் ஜாக்கு அந்த ஆக்சிடென்ட் விஷயத்த பத்தி சொல்வான். இப்பதான் அப்பாக்கு புரியுது. ஓ இதுக்காக தான் நேத்து டெத் அனிவர்சரி கொண்டாடினீங்களான்னு. அப்பா சிரிச்சிட்டு இருக்க, அப்பா அங்க ஜோ வருவா. ஏன் ஸ்கூலுக்கு போலன்னு கேட்க, அவன் கிளாஸ் இல்லைன்னு போய் சொல்வான். கீழே போ இப்பவே ஜோ மிரட்ட அவன் பயந்து ஓடி போயிடுவான். பிளாஷ்பேக்ல அப்பாவை வீட்டை விட்டு தொட்டினதே ஜோ தான். இனிமே இங்க வராதீங்க, எங்களை பொறுத்த வரைக்கும் நீங்க செத்து போயிட்டீங்க, எங்க மூஞ்சிலே முழிக்காதீங்கன்னு வெட்டி விட்டுருப்பா. அப்படிப்பட்ட அப்பா கூட எப்படி ஒரே விழால ஸ்டே பண்ண முடியும்? அதனால மூவ் ஆகலான்னு முடிவு பண்ணிட்டா. அதை சொல்லி அட்வான்ஸ் அமௌண்ட்டை ரிட்டர்ன் பண்ண சொல்வா. இதை பத்தி ஏதாவது பேசணும்னா என்கிட்ட மட்டும் பேசுங்க, என் அம்மா கிட்ட பேசாதீங்கன்னு சொல்வா. அப்பாவும் நீ லாயர் ஐட்டமான்னு கேட்க, ஆனா அவ நான் போறேன்ட்டு போயிடுவா. எங்க அம்மா எப்படி எப்படி அவன் ஓனரனா புலம்பிட்டு இருப்பாங்க. அப்ப வந்து ஜோ மூவ் ஆன் ஆக்குறத பத்தி சொல்வா. அம்மாக்கு ஓகே தான், இந்த சண்டேவே மூவ் ஆன் ஆக போறாங்களாம். ஆனா காசு இல்ல. ஜோ லோன் போட்டுக்கலாம்னு சொல்வா. ஆனா அப்பா கூட இருக்கிறதுக்கு மட்டும் அவ ரெடியா இல்ல. இவ்வளவு பிரச்சனைக்கு நடுவுல அந்த கொசு தலை வேற அவன் மெசேஜா போட்டு தள்ளிட்டு இருக்கான். பக்கும் பொண்ணுக்கும் நடுவுல ஒரு கோல்டு வரை போயிட்டு இருக்கும். ஆனா அட்டாக்கிங் பொசிஷன்ல இருக்கிறது பொண்ணு மட்டும்தான். ரொம்ப இடம் பிடிச்சிட்டு இருக்கா. காலையில வேலைக்கு போவா, நைட்டு வந்து வீடு தேடிட்டு இருப்பா. ஆனா இவங்க பட்ஜெட்டுக்குள்ள எந்த வீடும் செட் ஆகல. இவங்க தேடுற டைம்குள்ளே அப்பா அந்த எரிஞ்ச வீடு சூப்பரா ரெடி பண்ணிருவாரு. அப்பாக்கும் பொண்ணுக்கும் மட்டும் தான் செட் ஆகல. ஆனா அப்பாக்கும் பையனுக்கும் நல்லா செட் ஆயிடும். ஈனோ எல்லாரும் கூட இன்ட்ரோ ஆகிப்பாரு. அப்பா அங்க அம்மா வர அப்பாவும் போய் பேசுவாரு. இங்க இருந்து போக போறியன்னு அப்பா கேட்க, அம்மா கோவமாவே ஆமான்னு சொல்லுவாங்க. ஆனா அங்க வந்து ஜாக்கு இது எங்க வைக்கப்பான்னு ஓடி வருவான். அவன் அப்பா கூட நல்ல ஜில்லாயிட்டான். பொண்ணுக்கு அப்பா அம்மா கூட பேசுறது சுத்தமா பிடிக்கல. வந்து ஒரு ஆண் சவுண்ட் அடிப்பா. அம்மாவை பிக் பண்ணிட்டு இப்ப புதுசா வீடு தேடிட்டு இருப்பாங்க. அடுத்த நாள் இந்த டவ்வோட லைஃப் ரொம்ப ஸ்மூத்தா போகும். அவன் லிஃப்ட்ல ஏறி போக அப்ப ஜோ எப்பவும் போல போன்லயே பேசிட்டு வருவா. கூட யாரு இருக்காங்கன்னு கூட அவ பார்க்க மாட்டா. அவ்வளோ பிஸி. ஜோட ஃப்ளோர் அவனுக்கு தெரியும். அதனால 10 பிரஸ் பண்ணிட்டு அவன் செகண்ட் ஃப்ளோர்ல எங்கிருப்பான். இங்க இந்த கண்ணாடி கண்ணுக்கு ஒரே டவுட், எப்படி ஹீரோ இவ்வளவு சீக்கிரமா வீட்டை ரெடி பண்ணாருன்னு. அதுவும் அவர் எந்த வீட்டுக்கு வந்திருக்காரு? கிரைம் நடந்த வீட்டுக்கு வந்திருக்காரு. ஏதோ தப்பா இருக்குன்னு அவன் நினைச்சிட்டு இருக்க, தப்பா தான் இருக்கு. குக்கர் தான் கருகிடுச்சு. எங்க ஹீரோ சிகரெட் பிடிச்சிட்டு இருப்பாரு. இதுல என்ன இருக்குன்னு பாக்குறீங்களா? ஹீரோ யூஸ் பண்றது வத்தி குச்சி. வத்தி குச்சி வச்சுதான் சிகரெட்டை பத்த வைப்பாரு. அப்ப ஒரு தாத்தா அங்க வருவாரு. செத்து போன ஓனர் தாத்தாவை பத்தி கவலைப்பட்டு பேசுவாரு. அவருக்கு 80 வயசுதான் ஆகுது. பாவம் இப்படி செத்து போயிட்டாருன்னு. இந்த தாத்தாக்கு ஹீரோவை எங்கேயும் முன்னாடி பார்த்த மாதிரி இருக்கும்.
இரவும் கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி நான் இங்க தான் ஸ்டே பண்ணியிருந்தேன்னு சொல்ல, ஆஹா, இவர் இந்த வீட்டுக்கு மூவ் ஆனதே 1 வருஷத்துக்கு முன்னாடி தான். என் ஃபேஸ் காமனான ஃபேஸ்ன்னு ஹீரோவும் சமாளிச்சிருவாரு. அதுக்கப்புறம் ஹீரோ அவர் வீட்ல இருக்க குப்பையெல்லாம் அலசி பார்க்கும்போது அவருக்கு ஏதோ ஒரு ரெட் கார்ட் கிடைக்கும். அப்ப அங்க அந்த ஃப்ரெண்ட் வருவான். டாக்ஸ் ஃபார்ம் குடுக்கறதுக்கு தான் வருவான். இறந்து போன ஓனரோட மேட்டரை நான் பாத்துக்கிறேன்னு சொல்வான். அப்படியே இந்த சீன் கட்டாக எங்க ஜோ வீடே கிடைக்கல. பார்த்த வீடுக்கெல்லாம் அட்வான்ஸே ரொம்ப அதிகமா இருக்கு. இவங்களால அஃபோர்ட் பண்ண முடியாது. அந்த நினைப்பிலே சுத்திட்டு இருக்க. அப்ப தெரியாம அந்த லூசோட கால அட்டெண்ட் பண்ணிடுவா. நான் பிஸியா இருக்கேன்னு கட் பண்ண போக அந்த எக்ஸ் பாய் ஃப்ரெண்டு இல்லையே நீ நல்லா தான் இருக்கன்னு சொல்வான். எங்கடா இருக்கன்னு பார்த்தா கம்பெனிக்கு வெளியில ஜோவை பார்த்த மாதிரி தான் நின்னுட்டு இருப்பான். ஜோ சிக்கிட்டா அப்படியே பின்னாடி திரும்பி ஓடி இருக்கலாம். ஆனா இதுல ஒரு நல்ல விஷயம் என்னன்னா இவன் வந்தது பிரேக்கப் பண்றதுக்கா. நீ என்ன பிரேக்கப் பண்றது? நான் தான் உன்னை பிரேக்கப் பண்ணுவேன். இதுக்கு மேல உன்ன மாதிரி ஒரு பொண்ணு எனக்கு வேணாம். நான் உன்னை லவ் பண்ண மாட்டேன். லவ் பண்றது எதுக்கு? 2 பேரும் சேர்ந்து இருக்கிறதுக்கு. 2 பேரும் சேர்ந்து இருக்கிறது எதுக்கு? கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு. அதுதான் இயல்பு. ஆனா நீ அது என்னமோ பாவம் மாதிரி பாக்குற. ஜோவும் டேய் குடிச்சிருக்கியாடன்னு கேட்டா அவன் கத்தி கத்தி பேசுவான். சுத்தி இருக்கவங்க எல்லாரும் பாப்பாங்க. உன் அம்மா உனக்கு போன் பண்ண என்ன சொல்வா? உன் ஃப்ரெண்டு கூட இருக்கதா சொல்வா. உன் அப்பாவை பத்தி கேட்டா மூஞ்ச உருன்னு வச்சுப்ப. அப்ப அங்க டபு வந்து இதெல்லாம் பாத்துட்டு இருப்பான். இவன் டைலாக் நிறுத்துற ஐடியாலே இல்ல. உன் டாப் ப்ரியாரிட்டில நீயே இல்லடின்னு சொல்ல ஜோ கோமேட்டா நிறுத்துடான்னு கத்துவா. இப்ப என்ன உனக்கு? நீ என்ன பிரேக்கப் பண்ற? நீ தான் என்ன வேணான்னு சொல்ற கரெக்டா? இப்பவும் நீ ரூட்டா திருப்பியன்னு எக்ஸ் பாய் ஃப்ரெண்டும் கேட்க நான் போறேன்னு ஜோ சொல்வா. ஆனா அந்த எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட் தடுத்து நான் தான் ஃபர்ஸ்ட் போவேன்னு போவான். சுத்தி இருக்கவங்க எல்லாரும் பார்த்ததுனால ஜோ செம்ம அப்செட் ஆயிடுவா. என்ன பண்றதுன்னு தெரியாம பின்னாடி திரும்பி போயிடுவா. ஆனா அவ பார்க் பண்ண காரு அந்த பக்கம் தான் இருக்கும். அது கூட இருக்காம அப்படி விட்டு போய் கீழே விழுந்து கால் அடிபட்டுரும். அப்போ அங்க டவ்வு சைக்கிளோட வருவா. வா போலன்னு கூப்பிட இதுல எப்படி போறதுன்னு ஜோ யோசிச்சாலும் வேற வழி இல்ல. ஜோ ஏறிப்பா. எதுவும் பேசாம அமைதியாவே வருவா. அப்ப டவ்வும் ஒரு இடத்துல நிறுத்திட்டு ரெஸ்ட் ரூம் போறதுக்காக போவான். ஜோ கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆயிடுவா. திரும்பி வந்த டவுக்கு தேங்க்ஸ் சொல்லிட்டு அவன் ஜோவோட கையத்தை பத்தி பிளாஸ்டர் கொடுப்பான். அன்னைக்கு ஹாஸ்பிட்டல் பில்ல கட்டினது டவ்வு தானே. ஜோ திரும்பி பில்ல கட்டுறதுக்காக ஹாஸ்பிட்டலுக்கு போயிருப்பா. ஆனா டவ்வு ஆல்ரெடி அதை பே பண்ணிருப்பான். இப்ப நான் திருப்பி கொடுக்குறேன்னு பர்ஸ் தந்து பார்த்தா காசு இல்ல. இதை புரிஞ்சுக்கிட்டவும் அப்புறமா பே பண்ணுங்கன்னு சொல்வா. ஒத்துக்கிறது தவிர ஜோக்கும் வேற வழி இல்ல. பஸ் ஸ்டாப்ல டிராப் பண்றேன்னு அவன் சொல்வான். ஆனா ஜோ பரவாயில்லன்னு சொல்லி அனுப்பி வச்சிருவா. அதுக்கப்புறமா மிஸ் லீ கிட்ட இருந்து ஜோக்கு கால் வரும். எங்க இருக்குன்னு மிஸ் லீயும் கேட்க ஜோவும் ஒரு ரிவரை பாத்துட்டு இருக்கேன். அதுக்குள்ள குதிச்சிடலாமான்னு யோசிச்சுட்டு இருக்கேன். அதுக்கு மிஸ் லீயும் வேணாம் இப்ப டெம்பரேச்சர் ரொம்ப லோவா இருக்கும். நீ அப்புறமா குதிச்சுக்கோ. இப்ப வா நம்ம ட்ரிங்க் குடிக்கலான்னு கூப்பிடுவாங்க. அதுக்கப்புறம் 2 பேரும் ட்ரிங்க் குடிச்சிட்டு இருப்பாங்க. ஜோக்கு இதுக்கு மேல டேட் பண்ற ஐடியாவே இல்ல. அதே மாதிரி மிஸ் லீக்கு டிவோர்ஸ் ஆக போகுது. அப்ப மிஸ் லீயும் ஜோவோட அப்பாவை பத்தி கேட்பா. ஆனா ஜோ அப்பா எப்பயும் இறந்து போனதை சொல்வா. இவங்களோட நிலைமை இங்க மோசமா போயிட்டு இருந்தா அங்க வில்லால இருக்கவங்களா பெட்டு கட்டி விளையாடிட்டு இருப்பாங்க. ஹீரோக்கு எப்படி காசு வந்துச்சுன்னு. ஒருவேளை லாட்டரி டிக்கெட்ல வந்துதா இல்ல ஸ்டாக் பிரைஸ்ல வந்துதா இந்த மாதிரி பெட்டு கட்டிட்டு இருப்பாங்க. பாட்டிக்கு எதுல ஒரு பொண்ணு இருக்காளே அவதான் கன்னடிக்காரனோட ஒய்ஃபு. கன்னடிக்காரனும் பெட்டு கட்டியிருக்கான். ஹீரோ தான் பழைய ஓனர் வீட்டுக்கு தீ வச்சதா. இங்க ஹீரோ குளிச்சிட்டு இருப்பாரு. அவரோட டேட்டோவை ஃபோக்கஸ் பண்ணி காட்டுவாங்க. இந்த விழால இருக்கிற ஜாங்குக்கு ஹீரோவை தெரிஞ்சிருக்கு. ஹீரோவோட ஃப்ரெண்டு தான். ஹீரோ கிட்டே இந்த பெட் மேட்சை பத்தி சொல்லி உனக்கு எப்படா காசு கிடைச்சதுன்னு கேட்பாரு. எல்லாரும் 50,000 பெட் கட்டிருக்காங்களாம். லாட்டரியில தான் கிடைச்சது, ஸ்டாக் பிரைஸ்ல தான் கிடைச்சதுன்னு. இதை கேட்ட ஹீரோ நீங்க எல்லாரும் உங்க மணி இழக்கதான் போறீங்கன்னு சொல்லிட்டு போவாரு. அதே மாதிரி எங்க பாட்டி ஹீரோன் கிட்டே போய் கேட்பாங்க. ஜோவோட அம்மா கிட்ட தான் எப்படி உன் ஹஸ்பண்டுக்கு காசு வந்ததுன்னு. ஹீரோனும் எனக்கு அதெல்லாம் தெரியாது, நான் அந்த வீட்டை விட்டு போறேன்னு சொல்லுவாங்க. உடனே பாட்டி உன் எக்ஸ் ஹஸ்பண்ட் கிட்ட தான் காசு இருக்குல்ல, நிறைய அலிமோனிக்குன்னு அட்வைஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. அட போங்க பாட்டின்னு ஹீரோனும் போக இப்ப ஹீரோ மேலதான் ஹீரோனுக்கு செம்ம கோவம் வரும். ஹீரோவை திட்டிட்டு இருந்தா பின்னாடி இருந்த ஹீரோ இந்த வீட்டை விட்டு போக போறியான்னு கேட்பாரு. ஹீரோனும் எப்படி இருந்தாலும் சரி நான் மூவ் ஆனக்கு போறேன், நீங்க அதை பத்தி கவலைப்பட வேணாம்னு சொல்லுவாங்க. ஹீரோ என்கிட்ட உனக்கு எதுவும் கேட்கறதுக்கு இல்லையான்னு கேட்பாரு. அதுக்கு ஹீரோயின் என்ன கேட்கணும், எனக்கு எதுவும் கேட்க வேணாம் நான் போறேன்னு போக அப்ப ஹீரோ தடுத்து நீ என்ன மிஸ் பண்ணலையான்னு கேட்பாரு. நீங்க இங்கே இருக்கலாம், எனக்கு ப்ராப்ளம் இல்ல, நீங்க ரெண்ட் கூட கொடுக்க வேணாம், உங்களுக்கு ஃப்ரீ தான் சொல்ல அப்படியே அந்த சீன் கட் ஆகும். எங்க ஜாங்கு ரோஸ் கிட்ட இவங்க 2 பேரை பத்தி தான் பேசிட்டு இருப்பாரு. இவங்க என்னதான் சண்டை போட்டாலும் சரி 2 பேரும் பிரியவே மாட்டாங்களாம். 2 பேரும் எப்பவும் ஒன்னாதான் இருப்பாங்களாம். அம்மா ஸ்நாக் பார் வச்சிருக்கும் போது அப்பதான் எப்பவுமே சைக்கிள்ல போய் பிக்கப் பண்ணிட்டு வருவாரா. ரொம்ப கேரிங்கா பாத்துப்பாரா. இவங்க இப்படி பேசிட்டு இருக்கும்போது தாத்தா மட்டும் எங்கேயோ ஹீரோவை பாத்துருக்கோமேன்னு யோசிச்சுட்டே இருப்பாரு. இன்னொரு பக்கம் ஜோ பழைய நினைவுகளை நினைச்சு பார்த்துட்டு இருப்பா. ஜோவோட அம்மா தன் கிட்ட இருக்க எல்லா காசும் போட்டு ஒரு ஸ்நாக்ஸ் பார ஆரம்பிப்பாங்க. அப்பா கிட்டயும் சொல்லுவாங்க இதுதான் நமக்கு கிடைச்ச லாஸ்ட் சான்ஸ், எந்த மிஸ்டேக்கும் பண்ணாதீங்கன்னு. நீங்க ஏதாவது பண்றதா இருந்தா அதுக்கு முன்னாடி என்கிட்ட டிஸ்கஸ் பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் ஜோவும் பார்த்துட்டு தான் இருப்பா. அப்பாவும் ப்ராமிஸ் பண்ணுவாரு நான் எதுவும் பண்ண மாட்டேன்னு. பிசினஸ் சூப்பரா போகும். ஆனா ஒரு நாள் அப்பா கடன் வாங்கின கேங்ஸ்டர்லாம் வந்து அந்த கடையை உடைச்சிட்டு போயிடுவாங்க. இதனால ஜோ தான் அப்பாவை முழுசா வெத்துட்டா. அம்மா உங்களுக்கு நிறைய சான்ஸ் கொடுத்துட்டாங்க, ஆனா இதுக்கு மேல உங்களுக்கு ஒரு சான்ஸ் கூட கொடுக்க கூடாது, எங்க வீட்டை விட்டு போங்கன்னு அப்பாவை திட்டிருப்பா. இப்ப அவளும் வீட்டுக்கு வர மேல நிக்கிற அப்பாவை முறைச்சிட்டு போவா. அதுக்கப்புறமா
இன்னொரு வீடு போய் பார்ப்பாங்க. அந்த வீடு செட் ஆகுற மாதிரி தான் இருக்கும். ஆனா மெயின்டெனன்ஸ் பில் ரொம்ப அதிகமா இருக்கும். இவங்க இப்ப இருக்கிற வீட்டுக்கு 2 மடங்கு அதிகமா இருக்கும். அதனால செட் ஆகாதுன்னு அம்மா சொல்ல, ஜோக்கு ஒரு சந்தேகம் வந்துரும். அம்மாக்கு மூவ் ஆன் ஆகறதுக்கு விருப்பம் இல்லையான்னு. உங்க பையன மாதிரி உங்களுக்கு மூவ் ஆன் ஆகறதுக்கு விருப்பம் இல்லையான்னு ஜோவும் கேட்க, அம்மா அவன் என்ன பண்ணான்னு கேட்பாங்க. அவன் அப்பா வீட்டுக்கு போய் இது அப்பாவோடைய புது வீடு, இது அப்பாவோட புது டிவின்னு போஸ்ட் போட்டு வச்சிருப்பான். அவனை அங்கேயே விட்டுலாம் நான் யோசிச்சுட்டு இருக்கேன். உங்களுக்கு எப்படி? நீங்க மூவ் ஆன் ஆகணுமா இல்ல அங்கேயே இருக்கணுமான்னு ஜோ கேட்பான். இதனால அம்மா பொண்ணு 2 பேருக்கும் சண்டை வந்துரும். அம்மா கூச்சிட்டு போயிடுவாங்க. இப்ப மொத்த கோவத்தையும் அந்த பால்ல தான் காட்டுவாங்க. ஹீரோக்கு கால் பண்ணி மீட் பண்ணலாம்னு சொல்லுவாங்க. காங்கோட கடையில தான் மீட் பண்ணுவாங்க. ஹீரோ இந்த இடத்துல மீட் பண்றதுக்கு உனக்கு ஓகேவான்னு கேட்பாரு. ஏன்னா காங்க பக்கத்து வீட்டுக்காரன். வில்லா முழுசும் இந்த விஷயம் பரவதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல. புரிஞ்சுக்கிட்ட காங்க கஸ்டமர் இல்ல, நான் கடையை க்ளோஸ் பண்ணதான் போறேன், நீங்க பேசுங்கன்னு போயிடுவான். அம்மாவும் ஏன் வந்தீங்கன்னு கேட்டா, அப்பா நீ தானே கூப்பிட்டேன்னு சொல்வாரு. அம்மாவும் கோவத்தோட, நீங்க இல்லாம எங்க லைஃப் நல்லதா போயிட்டு இருக்கு, ஆனா திடீர்னு ஏன் வந்தீங்க? உங்களுக்கு தெரியும்ல நாங்க இங்கதான் இருக்கோன்னு. இதை கேட்டாப்பா சிரிக்க ஆரம்பிச்சிருவாரு. நான் என்னம்மா நேஷனல் இன்டெலிஜென்ஸ் சர்வீஸ்லயா இருக்கேன், எனக்கு எப்படி தெரியும்னு மூக்குறிஞ்ச. இது அப்பாவோட பழக்கம். போய் சொன்ன இந்த மாதிரி பண்ணுவாரு. அம்மா கண்டுபிடிச்சிட்டாங்க. சாகனமாட உனக்கு. அங்க ஜோ அம்மாவை தான் தேடிட்டு இருப்பா. ரோஸ் உண்மையை சொல்றவா அப்பாவை மீட் பண்றதுக்கு தான் அம்மா போனாங்கன்னு. ஜோ அங்க ஓடி வந்துட்டு இருக்க. இங்க அப்பா எஸ்கேப் ஆகி போலன்னு ட்ரை பண்ணுவாரு. ஆனா அம்மா தடுத்து, எனக்கு பதில் சொல்லிட்டு போ. எதுக்கு வந்த, எதுக்காக வந்த சொல்லுன்னு அடிப்பாங்க. ஈர பிடிச்சு கிட்ட இழுத்து, உனக்கு தெரியாதா நான் எதுக்கு வந்தேன்னு? ஆமா எனக்கு தெரியும், நீங்க எல்லாரும் இங்கதான் இருக்கீங்கன்னு எனக்கு தெரியும். உங்க கூட இருக்கணும் தான் இந்த வில்லாவே நான் வாங்கினேன். ஆனா நீங்க மறுபடியும் என்ன விட்டு போறீங்க. என்ன அவ்வளவு இருக்கிறீங்களா இன்னுமுமா? ஈரன் விட சொல்லி கத்துவாங்க. ஆனா ஈர விட மாட்டாரு. இத பார்த்து ஓடி வந்த ஜோ, என்ன பண்றீங்க என் அம்மா விடுங்க இப்பவேன்னு அவ ஓடி வர ஈரோட ஃபேஸ்லயே ஒரு கிக்கு விழும். டவுதான் ராங் என்ட்ரி. பதறி பண்ண ஈரன். அனி என்னாச்சு, நீங்க ஓகேவா, செத்துட்டீங்களா? ஈரோட மூக்கு பஞ்சர் ஆயிடும். இவன் தூட்ல இருந்து பார்க்கும்போது ஹீரோ ஈரன் கிட்ட மிஸ்பிகப் பண்ற மாதிரி இருக்கும். அதான் ஒரு கிக்கு விட்டான். இப்ப ஜோவை பார்த்து இது உன் அப்பாவான்னு கேட்க ஈரோக்கு அப்படியே சுத்துது. அம்மா வர அணின்னு துடிக்க இது ஜோவால ஏத்துக்க முடியல. அப்பாவை தள்ளி விட்டுருவா. இங்க சமாதானம் இல்ல, வெறும் கோவம் தான். இப்படி அவன் நினைக்க ஒருத்தர் மூஞ்ச பாத்துப்பாங்க. அப்படி அந்த சீன் கட்டாக தாத்தா ரோஸோட கடையில இருந்து வெளியே வரும்போது அப்ப 2 ட்ரங்கர்ஸ பாப்பாரு. அப்பதான் தாத்தாக்கு ஞாபகம் வருது, ஃபயர் ஆக்சிடென்ட் நடக்கிறதுக்கு முன்னால் அந்த ஓனர் தாத்தா குடிச்சிட்டு யாரோ ஒருத்தர் கூட பாட்டு பாடிட்டே போயிருப்பாரு. அந்த ஆளு ஹீரோ தான். ஒரு குட்டி பிளாஷ்பேக். ஓனர் தாத்தாக்கு இந்த வில்லாவை விற்கிறதுக்கு சுத்தமா விருப்பம் இல்ல. கோவத்துல அவர் பக்கத்துல இருக்கிறதால தூக்கி போட்டுட்டு இருப்பாரு. ஆனா ஹீரோ இப்ப எல்லாம் முடிஞ்சிச்சு சார்ன்னு சொல்வாரு. அதோட இந்த எபிசோட் முடியுது. இந்த ட்ராமாவை கண்டினியூ பண்ணாம வேணாமனு கமெண்ட் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பை பை. ஹேவ் எ நைஸ் டே.